வணக்கம் இடமலம் நேயர்களே. தவழ்ந்து வரவங்க நிறைய பேர் அரசியல்ல இருக்காங்க. பட் மக்களுக்காக நடந்து வந்து சேவையில செய்யக்கூடிய ஸ்டாலின் எப்படி வந்தாலும் நடந்து வராருல்ல. தற்குறிகளுக்கு மத்தியில இவர் ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏங்க இல்லைங்க, காதல் சரியா விட சொல்லுங்க. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துற இவரு உதயநிதி அப்படிங்கிற ஒரு கிஃப்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம எத்தனை வாட்டி கொண்டாலும் உயிர்த்தலும் அண்டர்டேக்கர், தமிழ்நாட்டின் ராக், சம்மரில் அரசியல் செய்யும் ஸ்டோன் கோல்ட். இது மட்டும் இல்லாம ஜிம்முன்னு இருந்தா இவர் தான் கோச்சு. தமிழ்நாட்டில் இவருக்கு யாருக்குமே இல்லை மேட்ச்சு. ஜூலி, போஸ் வெங்கட், திவ்யா சத்யராஜ், வைஷ்ணவி போன்ற பெரும் அரசியல் தலைவர்களுக்கே தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்நாடு கோச்சு. என்னங்க கோச்சு போச்சா? சம்மரை என்னதான் காமெடி பண்ணாலும் திருப்பியும் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி தான் வருது. அதை விட பெரிய காமெடியா இருக்கும் வந்ததுன்னா. எவ்வளோ வருஷம் தானே நடந்தது, காமெடி தானே நடந்தது. ஆக்சுவலா உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா, கிஷோர் ஃபேன்ஸுக்கு கிஷோர் செம்ம ஜோக் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்றவங்களாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க, டிஎம்கே தான் வந்து ஜெயிக்கணும், அப்பதான் கிஷோரால வந்து ஜோக் அடிக்க முடியும், அதை நம்ம கேட்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதை விட பெரிய ஜோக்கரா ஸ்டாலினே இருப்பாரு. சரி, இவ்வளோ நீங்கள் குறை சொன்னாலும் தினம் தினம் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு, அந்த காரில் வராரு, ஆக்ஷனை காட்டுறாரு, அறிவாலயத்துக்குள்ளே போகிறாரு, வெளில வராரு, கூட்டணி கட்சிகளை வந்து பார்க்குறது எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லாருமே சமாளிக்கிறாரு. ஒரு பெரிய குடும்ப தலைவன் என்ன பண்ணுவானா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மத்தளத்துக்காக ரெண்டு பக்கம் தான், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமே வந்து அடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் எல்லா பக்கமும் சார், அவங்க தான் எல்லா பக்கமும் சொல்கிறேன் நான். இல்லைங்க, ட்ரம்ப்புக்கு இருக்க ப்ரெஷரோட இன்னைக்கு அதிக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிருக்க ஒரு தலைவர்னா வந்து பார்த்தீங்கன்னா என்கே ஸ்டாலின் அவர்கள் தான். இவர் பெட்ரோல் பம்பில் ஒரு இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுறது கூட தகுதி இல்லாதவர். இவர் ட்ரம்ப் வரைக்கும் யோசிப்பீங்களா நீங்கள்? பெட்ரோல் விற்கிற வேலைக்கு பிரச்சனைக்கு பாதை வச்செல்லாம் காமெடி பண்ணுமா? சொன்னாலே காமெடி என்னென்ன, பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஓகே, அது என்னாச்சு, மக்கள் கேட்க மாட்டாங்களா இவரை? இல்லை பிரதர், இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் தாம்பரம்னு ஒரு இடம் இருக்கும், சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படுறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் ராஜான்னு ஒருத்தர் வந்து 3 வாட்டி நின்று எம்எல்ஏ எல்லாம் ஆயிருக்காரு போல. இந்த வாட்டி அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டுச்சு. யாருமே கட்சியில் தலைமைக்கு கட்டுப்பட்டுலாம் கம்முன்னு இல்லை, உடனே அறிவாலைக்கு எடுத்தாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து போராட்டம் ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. ஸ்டாலினே வந்து பின்வழியில தான் போக வேண்டிய, ஸ்டாலின் பின்வழியில வந்தபோது தானே ஸ்டாலின் தலைவரானதே பின்வழியில இருந்தாங்க. அறிவாலயத்தில் கருணாநிதி கும்பலே பின்வழியில வந்தது தானே, வருது தானே கருணாநிதி வகையறாக்கே வழக்கம். இல்லை உள்கட்சியிலே வந்து இந்த படம் பார்த்துருக்கீங்களா? அது என்னது, சுப்பிரமணியபுரம். சொல்லுங்க படம் பார்த்துருக்கீங்க போல, ஏதோ படம் பார்த்துட்டாராம்பா. சுப்பிரமணியபுரத்தில் என்ன கருத்தை கண்டிருந்தீங்க? சுத்தபத்தமாக தானே இருக்க அப்படின்னு எவ்வளோ சீன் இருக்கு அந்த படத்துல, என்னங்க நீங்க சொல்றேன் நான். அது பார்த்தா கருணாநிதி கேரக்டர் மாதிரி தானே இருக்கும். சரி, ரைட்டு. சரி, இப்போ என்னங்க என்ன பிரச்சனை? இப்போ கட்சிக்குள்ள எல்லாருமே ஏன் அதிருப்தியில் இருக்காங்க? இந்த மாதிரி சீட்டு சில பேருக்கு கொடுத்தா சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க, தலைமை சொன்னா மூடிட்டு எல்லாம் வேலையை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே மூட்டு இருப்பானாமா உதயநிதி. தலைமை சொன்னா மூட்டு போறான், சரிப்பா இன்னும் மூட்டு போயிடுவானாமா? இல்லை இல்லை, எங்க கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். உதயநிதினு சொல்லி ஞாபகப்படுத்திருக்கீங்க. அண்ணாநகர் கார்த்தி வந்து இவருடைய மாப்பிள்ளையோட சைட்ல இருக்காருன்றதுனால அண்ணாநகர் கார்த்தியை ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக நிக்க வச்சு அவரை தோக்கடிக்கணும். அப்படியே அண்ணாநகர் கார்த்தினா அப்படியே பட்டப்பேர், பெரிய அண்ணா நகரில் வேணும் கிழிச்சு அப்படியே நட்டுவிட்டான். நான் ஒன்றும் கிடையாது. அண்ணா நகரில் ஒரு பொறுக்கி, சரியா? அவங்க அப்பா ஒரு 9ஆம் கிளாஸ் படித்தவன். 9ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு எப்படி 270 கோடி ரூபா சொத்து வந்ததுன்னு கேட்காதீங்க, சரியா? 270 கோடி ரூபா அவன் டிக்ளேர் பண்ண சொத்து. அதுவும் எப்போ தெரியுமா? 2021 தேர்தலின் பொழுது. இப்போ அது எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். என்ன, அவன் ஒரு பொறுக்கி, அவன் பையன் ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கி வந்து இங்கே எல்லாம் வில்லிவாக்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக போட்டி போடணும், நான் அவனுக்கு நிகராக காசு செலவு பண்ணணுன்ட்டு. இவ்வளவுதான். இது என்ன பெரிய அப்படியே அண்ணாநகர் கார்த்தி, என்ன பெரிய அண்ணாநகர் கார்த்தி, தன்னுடைய வைக்கம் வீரர் மாதிரி அண்ணாநகர் கார்த்தி. அண்ணா நகர்ல வீடு இருக்குங்க, அவ்வளோதான், வேற எதுவும் அவ்வளோதான். என்ன பெரிய அண்ணாநகர் கார்த்தி, அடைமொழி வேற இல்லை பிரதர். பொறுக்கி பயலுக்கு அடைமொழி ஒரு கேடு. ரொம்ப சூடாக இருக்கீங்க கிஷோர், கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் அதிகமான ஜோக்ஸ்லாம் பண்ணி திமுகக்காக, அது ஸ்டாலின் தான் பண்ணுறாங்க. ஏங்க துரைமுருகனுங்க தக் லைஃப்லாம் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக வச்சிருந்தவர், ஒரு பெரிய சீனியர். அவருக்கே கடைசியில் ஒரு மாதிரி கெஞ்ச விட்டு சீட் கொடுத்தாங்களே, கடைசி வரைக்கும் வந்து அறிவிக்காமல் அப்புறம் வேற வழியே இல்லாமல் அவர் ரொம்ப கெஞ்சிட்டாருன்ற கொடுத்தாங்க. அப்படியே நான் பார்க்கல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2021 அவர் சொன்னார், இந்த மண் மூட்டையெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு போனோம், நான் தூக்கி சுமக்கணும், எனக்கு நீங்கள் வந்து நான் கேட்குற இடத்துக்கு தர மாட்டீங்களா, என் பிள்ளைக்கு தர மாட்டீங்களா? 2019 சொன்னார். இந்த மண் யார், ஸ்டாலினை மண்ணு மூட்டைன்னு. சரியா? மண்ணு மூட்டைக்கு இருக்க மதிப்பை வந்து கெடுத்துட்டார் அவர், அது வேற விஷயம், சரியா? அப்படின்னு துரைமுருகன் சொன்னார். அதுக்கு தான் பழி வாங்குறாரு ஸ்டாலின், அவ்வளோதானே, வேற என்ன இருக்கு? இருந்தாலும் அவங்க அப்பா காலகட்டத்தில் அவங்க அப்பா கூடவே இருந்தவர் ஒரு வயசு. அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க? அவங்க அப்பா கூடவே நித்யானந்தர் இருந்தார் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஆமா, உதவியாளராக இருந்தார். உதவியாளராக வீட்டில் கருணாநிதி வீட்டில் எவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் கருணாநிதியை, அவன் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியுமா?
கருணாநிதிக்கு பென்சில் மீசை வரைகிறதுல இதெல்லாம் அவன் தான் பண்ணான். சரியா? அவன் எங்கே இருக்கான் யார் தெரியுமா யாருக்காவது? என்னமோ கருணாநிதி காலத்துலேருந்து துரைமுருகன் எடுத்துட்டு டைனோசார் மாதிரி உட்காந்துருந்தா அவனை கொடுத்துருவாங்களா தூக்கி பதவியை? சரி, கருணாநிதி காலத்துலேயும் இருந்து நீ எவ்வளோ ஓட்டில் தப்பிச்ச? ஃபியூ ஹண்ட்ரட் ஓட்ஸில் தானே நீ தப்பிச்ச. போன வாட்டியே ஜஸ்ட் மிஸ் தான். ஜஸ்ட் மிஸ் தானே நீ. என்ன ஒரு அசாத்தியமான அவருடைய வில் பவரை பாராட்டணும். ஏன்னா ஹிப் இன்ஜுரி ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே மொர்டாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயது மூத்தவர்கள் மொர்டாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை. எங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி கீழே வராங்க இல்லையா, இதெல்லாம் ஹை மொர்டாலிட்டி. புரியுது. அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாம உடல் உபாதை ஹை மொர்டாலிட்டி இருக்கும். அதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சர்ஜரி முடிச்சு வந்து நிற்கிறாரு பாருங்க. அதை உண்மையிலேயே பாராட்டணும். ஸ்டாலினால முடியுமா? எங்களுக்கு என்னங்க குறை? அவர் பாட்டு போயிட்டு தானங்க இருக்காரு. நீ தான் குறை. உங்களுக்கு என்ன குறையில? நீ தான் குறை. நீ வந்து தீராத கரை. அடுத்தது நொர அப்படின்னு போவாதீங்க. அது உனக்கு தள்ள போகுது தேர்தலுக்கு அப்புறம். ஐயோ, இப்போ என்னன்னா மனோ தங்கராஜன் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ். அவர் மலைகளின் காவலன்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து கன்னியாகுமரியில் அவருக்கு பட்டெல்லாம் கொடுத்து வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவருக்கே எங்க சீட்டு கொடுக்காம போயிட்டாங்க. மலைமுழுங்கி மகாதேவன் சொல்லுவாங்க அவனை. மலை முழுங்கி அவர் பேரு. மலைகளின் காவலன். வெட்டி இதில் பார்த்தீங்கன்னா அவன் கடந்த ஆட்சி அவன் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அவன் ஃபேமஸ் ஆனதே எப்படின்னா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போய் பயங்கரமாக அந்த இயற்கை வளங்களை எல்லாம் வெட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வெட்டணும்னு வெயிட் பண்ண அவன் சொல்லிட்டு அவன் ஆட்சிக்கு வந்து அவன் அதை பண்ணதோட பரவாயில்ல. அது பண்ணதோட சும்மா இருக்கலாம்ல. இல்லாம 4 பொண்ணுங்களை வச்சுட்டு மல்ல பாட்டு வேற, இதை வேற அந்த வீடியோ போட்டு அது வேற வெளில வந்துருச்சு கதையெல்லாம். அதான் எனக்கு ஒரே விஷயம் புரியல. மலையை வெட்டுறோம் அந்த கப்சி பிடிந்த மல்லேன்னு பாட்டு போட்டு ஒரு க்ளூ வேற கொடுத்துருக்காரு இவரு. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட அவர் ஆடுறாரு டான்ஸு. சரியா? அதை வந்து என்னென்னா வெளில வந்துருச்சு. வெளில வந்தோடனே பதவி போயிடுச்சு. பதவி போனோடனே சும்மா இருக்கலாம்ல. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், நேராக போயிட்டு அதை ஒருத்தர் நான் மீட் பண்ணியிருக்கான். ஐயோ, மீட் பண்ணி அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வருதுன்னு. ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்களும். சரியா? சரி, நம்ம அதனால தான் ஆதரவு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில முன்னாள் அமைச்சர்களும் வரதா இருக்காங்கன்னு சொன்னது வந்து இவனை வச்சு தான். சரியா? இவரும் வரதா இருந்தது. இவரும் வரார், இவர் கூட அவரும் வருவார் என்ற மாதிரி உங்க கட்சியோட தலைவரே வீட்டில் விட்டு வெளில வர இருந்ததா. அதுக்கப்புறம் வரல. இதை வந்து புஷி ஆனதுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. என்னடா சொல்லி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு லாபியை பிடிச்சி திருப்பி அமைச்சராக போட்டாங்க. சரி. அப்போ அமைச்சராக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால், இப்போது இந்த இவன் பேசின பேச்சுலாம் கோவணத்துலண்டா நீங்கள் இருந்தீங்கன்னு. ஏனமோ இவன் வந்து இப்படி வானத்துலேருந்து குதிச்சிட்டா மாதிரி எல்லாரும் கோவணத்துலேருந்து தான் வந்திருப்போம். ஆனால் என்னென்னா நீ உங்கள் வகையாரெல்லாம் திருட்டு கோவணம். சரியா? அது எதுவும் யோகியமான கோவணமாக இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவன் பேசின பேச்செல்லாம் வந்து மேபி அண்ட் இன்னொன்று அவன் ஆதவர்ஜுனோட பேசினான்றது ஆதவர்ஜுனாவே போட்டு கொடுத்துருப்பான். ஆமாம், அசிங்கமாக இருந்துச்சு. அதனால என்ன இருக்குது, ரொம்ப சிம்பிளாக காட்டி விட்டாங்கன்னு ஒன்று. திரும்பி போய் பேச்சுவார்த்தை நேற்று நடத்திருக்காப்புல போயஸ் கார்டன் ஆஃபீஸில் ஆதவர்ஜுனோட ஆஃபீஸ். அங்கே 1 மணி நேரம் நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் நான் வந்து கிள்ளியூர், மதுரை மத்தி, அப்போ குளச்சல், இந்த 3 தொகுதிக்கு வந்து ஏன்னா இவன் கிள்ளியூர்காரன். சரி. ஆனால் பத்மநாபபுரத்தில் நிற்கிறான். ஏன்னா காங்கிரஸ் வந்து கிள்ளியூர் விட்டு கொடுக்காது. அதனால ஸோ கிள்ளியூர், குளச்சல், மதுரை மத்தி, இது 3த்துக்கும் நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பத்மநாபபுரத்தை நான் இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது வந்து ஜான் ஓகே, ஆதவ் ஓகே, செங்கோட்டையனும் ஓகே. ஆனால் புஷி வந்து கட்டையை போட்டாப்புல. இவன் ஏற்கனவே பேசிட்டு ஏமாற்றிட்டு போனவன். அது மட்டும் இல்லாமல் அமைச்சராக இருந்த வரைக்கும் இவனுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பதவி டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடச்சிருந்தா அங்கே தானே நின்று பண்ணி உடனே டக்கு நீங்கள் தாவ பக்கம். டிக்கெட் கிடச்சிருந்தா உதயநிதிக்கு கோஷம் போட்டிருப்பேன், ஸ்டாலினுக்கு கோஷம் போட்டிருப்பேன், இன்பநிதி முதலத்தை வாங்கி பிடிச்சிருப்பேன். சரியா? அப்போது உனக்கு வந்து திடீர்னு வந்து இப்போ வந்து திடீர்னு ஞானோதயம் வந்து நீ இங்கே வரியா அப்படின்னு சொல்லி அவங்க புஷி வந்து கட்டையை போட்டாப்புல. அதனால் எடுத்துக்கல. இல்லைனா அவளை எடுத்துக்கிறதா தான் பிளான். நேற்றுக்கு வரைக்கும் அதுதான் டாக்ஸ் போயிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. நமக்கு ஜஸ்ட் மிஸ். கன்னியாகுமரிக்கு ஜஸ்ட் மிஸ். சரி, கரூரில் வந்து கரூரின் நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுற செந்தில் பாலாஜி அவர் அங்கே நிற்காம பார்த்தீங்கன்னா கோவை பக்கம் ஒதுங்குறாரு. இது என்ன மேட்ரு? ஏன்னா அங்கே அவருக்கு தெரியும் அதிருப்தி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருக்கிறத விட உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கரூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரைக்கும் அவங்க செந்தில் பாலாஜியுடைய பெயரை சொல்லி அங்கே நடந்த அராஜகங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்கட்சி ஆளுங்கள் எல்லாம் சிறையில் தள்ளி இந்த மாதிரிலாம் பண்ணால் எவ்ரிபடி இஸ் பேயிங் ஃபார் இஸ் பிளட். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோவில்
முழு வேகத்தோட இறங்குறாரு இவர் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர். இன்னொரு பக்கம் மதியழகன் தாவை கலந்து. மதியழகனை விடுங்க, மதியழகனுக்கு கிழக்கு எது மேற்கு எதுவும் தெரியாது, அதனால் அதை விடுங்க. பட் விஜயபாஸ்கர் அங்கே ரொம்ப இதுவாக வெறி கொண்டு இறங்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் வேட்பாளராக அறிவித்த உடனே அவர் போகிறாரு கரூருக்கு. தன்னிச்சு 12,000 பேர் வந்துட்டாங்க. வந்து அவங்க எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆரவாரம்லாம் இருக்குல்ல. அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணது தான். செந்தில் பாலாஜிக்கு தெரியுது, ஷூட் பொலிட்டிஷியன் நல்லா தெரியுது, நமக்கு வந்து கரூரில் வந்து இட்ஸ் கொண்டு பி டஃப் அப்படின்ட்டு. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு தன்னுடைய கான்ஸ்டுவன்சியில் லாக் பண்ணிட்டாங்கன்னா மற்ற கான்ஸ்டுவன்சி அவருக்கு பொறுப்பாக கொடுத்துருக்க கான்ஸ்டுவன்சிலாம் அவரால் வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் இஸ் மூவிங் அவுட். சரியா? அப்போ அரவக்குறிச்சிக்கு போயிருக்கலாம்னு கேட்கலாம். அரவக்குறிச்சியில் இவர் என்ன பண்ணாருன்னா கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்களுக்கு வந்து இவர் வந்து 20 சென்ட்டோ என்னமோ நான் இடம் கொடுக்குறேன், நிலம் கொடுக்குறேன், வார்த்தை விட்டாப்ல நிலம் இது கொடுத்து 2016 அவர் வந்து இது கொடுத்தாரு வாக்குறுதி. நான் வந்து 20 சென்ட் நிலம் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டித்தரேன் அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. அண்ட் அரவக்குறிச்சின்ற தொகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோடைய நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். சரியா? ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஹவுசஸ் இங்கே இருக்குன்னா இன்னொரு கிளஸ்டர் ஆஃப் ஹவுசஸ்க்கு நீங்கள் 1 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாம் க்ரஷர்லாம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரை பிளேஸ் இது. சரியா? ஸோ அதனால் அங்கே வந்து அவர் மல்லு கட்டுறதோட கோவை தெற்கு அப்படின்னு போனால் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கின்ற தொகுதிகளும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கூட இருக்கலாம். சரி, அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து போயிட்டார். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம். என்ன கரூரில் உங்களுக்கு பிரச்சனைன்றதுனால நீ அங்கே போகிறேன், அவ்வளோதான். சரி, கடைசி வரைக்கும் என்னங்க கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதிப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு நேற்றுக்கு தாங்க இதை பற்றி நான் ஆக்சுவலி நேற்றுக்கு பேசும்பொழுது அருணோட நான் பேசும்பொழுது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். சரியா? கனிமொழி வந்து அவங்க தாங்க வந்து முன்னெடுக்கணும். நாம் பேசி என்ன பிரயோஜனம்? சரியா? எனக்கு அந்த கட்சியை பிடிக்காது. அதில் யார் வந்தாலும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கருணாநிதி குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்றது தான். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப டீசெண்டானவராக இருக்கீங்க, ஒரு குடும்பத்து மேலே சாபம் போடுறீங்க. ஒரு இன்டீசெண்டான குடும்பம் தானே, அப்புறம் எதுக்கு டீசென்சிலாம் பார்க்கணும்? அதனால் நல்ல குடும்பத்தாக இருந்தால் நம்ம வந்து நல்ல குடும்பத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னு வருத்தப்படலாம். எதுக்கு வருத்தப்படணும்? ஆஃப்டர் ஆல் கருணாநிதி குடும்பம் தானே. அதனால் கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் சாக்கடையில் உருப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அப்படி நான் பார்க்கும்பொழுது கனிமொழி ஐ திங்க் இஸ் எ டிசர்விங் பர்சனாலிட்டி. நம்ம எதிராளியாக இருந்தாலும் அந்த எதிராளி டிசர்விங் பர்சனாலிட்டியாக இருக்கணும். சரியா? அவன் வந்து 2 மணி தான் எழுந்துப்பான், அதிகாரிகள் கூட்டத்துக்கே ஷார்ட்ஸை மட்டும் வருவான் அப்படின்றவனெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் வந்து கனிமொழி அந்த பதவிக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்கிறோன்ற அந்த எண்ண ஓட்டம் கனிமொழிக்கு இருக்கணுமே. எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? கனிமொழியுடைய ஆதரவாளர்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அண்ட் அவங்க எல்லாரும் டிஸ்கரேஜ் ஆகிறாங்கல்ல. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இப்போ இது வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் அதை பற்றி பேசலாம். அதில் நாளைக்கு நம்ம பேச போகிறோம், அதை கலைக்க போகிறோம்னு நீங்கள் வந்து அந்த தேர்தல் அறிக்கையுடைய மெயின் ஆர்கிடெக்ட் யார்? ஆத்தர் வந்து கனிமொழி தான். ஆமாம், அவங்க தானே அந்த குழுவில் உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு போது அவங்களுக்கு அந்த கிரெடிட் போகுதானா? போகாது. வார்த்தைக்கு ஸ்டாலின் வந்து கனிமொழி இதில் சிறப்பாக செயல்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ரிலீஸ் பண்ணுறது யாராக இருக்கும்னா அந்த உதவாநிதியும் ஸ்டாலின் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பெனிஃபிட்டே அவங்களுக்கு போகும். ஆனால் கனிமொழியோடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே வந்து டினை பண்ணிட்டாங்க, சீட்டு கிடையாதுன்ட்டாங்க. அப்போது கனிமொழியோடைய நிலைமையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கனிமொழியை யோசிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க 2 முறை ராஜ்யசபாவில் இருந்திருக்காங்க, 2 முறை லோக்சபாலையும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. சரியா? ஆனால் அவங்களை நம்பி வந்த ஆதரவாளர்கள் கழட்டி விடப்பட்டுருவாங்க. நம்பி செலவு செஞ்சவங்க அவங்க எல்லாரும் வந்து சோர்வாகிறாங்கல்ல. அப்போ அவங்க எல்லாரும் மாற்று அணிகளை நோக்கி தான் போவாங்க. ஒன்று திமுகக்குள்ளேயே ஒரு மாற்று அணி, அதாவது அங்கே தான் நிறைய துர்கா அணி இருக்குது, ஆமாம், சபரீசன் அணி இருக்குது, உதவாநிதி அணி இருக்குன்னு இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அணிக்கு போவாங்க, இல்லைன்னா வேறு கட்சிக்கு போவாங்க. சரி, இதான் என்னோட அடுத்த கேள்வி கேட்கலாம். வந்து நீங்கள் அங்கேயே வந்துட்டீங்க. இப்போ அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஒதுக்குறது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட டாக்ஸ் பல கேம்ப்லேருந்து நடந்ததாக சொல்லப்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை, உதயநிதி, இது வந்து எல்லாருமே ஒரு கோட்டா இருந்தாலும் கடைசியில் வந்து ஸ்டாலின் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. என்ன நடந்துச்சு பின்னாடியில்? ஸ்டாலின் டிசைடிங் அத்தாரிட்டின்றதை வந்து அவங்க வெளியில் காமிக்கிறதுங்க. சரி, இப்போ யார் கடைசி டிசைடிங், யார் முடிச்சு இந்த லிஸ்ட் எல்லாம் வெளில வருது? அது மூலம் அவங்க கோட்டா அவங்க கொடுப்பாங்க. அவங்க கோட்டா கொடுத்தோடனே கம்பேர் பண்ணோடனே ஓகேன்னு சொல்லுவார் ஸ்டாலின், அவ்வளோதான். ஏமா உங்கள் கோட்டாவை கொடுத்துரு, சபரீஷன் ஒரு கோட்டா வச்சுருப்பாரு, அது வாங்கிக்கணும். இப்போ இந்த இவன் எல்லாம் டி நகரில் எடுத்திருக்காங்க பாருங்கள், அன்பழகனுடைய பையன் ராஜா அன்பழகன் வந்து உதவாநிதியோடைய ஒரு நண்பர் அப்படிங்கிற மாதிரி செட்டு, தமிழன் பிரசன்னா, இதெல்லாம் அந்த ஏஜ் சேம் ஏஜ் பொறுக்கிகள்
அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி. தமிழன் பேசினால கலைஞர் இறந்தப்போ எவ்வளவு கதறி அழுதாரு தெரியுமா? சரிங்க. அதை பாக்குறதுக்குன்னே கலைஞர் திருப்பி உயிர் வந்துருவாருன்னா எல்லாம் சொன்னாங்க. அதுதான் சொல்றேன். பக்கத்துல கூட புதைச்சுக்க வேண்டியதுதானே. யார் வேண்டான்னது? பக்கத்துல குழி தோண்டி நல்ல படுத்துக்க. பேச்சாளர், ஒரு காலகட்டத்துல டிவில எல்லா இப்போ யார் டிபேட்லயும் வேண்டான்னது? அவருக்கு ஒரு வாய்ப்பு. அதுதான் சொல்றேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு சக பொறுக்கி. அதனால அதனால அந்த ஏஜ் பொறுக்கிங்கள அவர் சூஸ் பண்றாரு. நம்ம ஏஜ் பொறுக்கிகளா இருக்கணும். இது அண்ணா உதயநிதி நகர் அவரோட கார்த்தி. கேம்ப்ல இருந்து வர்றது. அதுதான் இது அண்ணா நகர் கார்த்தி. அண்ணா நகர் கார்த்தி கூட சபரீஸ் நாளுன்றாங்க. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் உதயநிதி அவர்கள். உதயநிதியோட கேம்ப்ல தான் இருக்கணும். ஸோ சக பொறுக்கின்றதுனால அவனை. அப்புறம் அந்த இவன் ஒருத்தன் இருப்பானே ஏழு நாகநாதனா சரி. ஏழு நாகநாதனா ஒரு பொறுக்கி இருப்பானே இதில் 1000 லைட்ஸு அவன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்க தமிழன் பிரசனா போட்டாங்க. அப்போ அவன் பரந்தாமன் நல்ல கேண்டிடேட் அவர். அதாவது திமுகலே ம். தேர்ந்தெடுத்து ஒரு நல்லவன் கூட நம்ம சொல்கிறது கூட தயங்கி தான் சொல்லணும். அப்படி தயங்கி சொன்னாலும் அந்த தயங்கி சொல்கிறதுல ஒரு கேரக்டர்னா அது பரந்தாமன். தயக்கம் எனக்கு சரியா? புரியுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நீக்கிட்டு இப்போ கூடவே சுற்றுறான ஒரு செவ்வாழை ஒரு பொறுக்கி. யார் இது? அதுதான் அந்த பாபா மர்கியா. அவன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு இவங்க செட்டு பொறுக்கி நெக்ஸ்ட் செட்டு பொறுக்கி அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய வேலை. அதுக்காக ஸ்டாலின்கிட்ட போய் முறையிட்டு அந்த கோட்டாவை வாங்கிட்டாப்புல. இப்போ ஸ்டாலினுக்குன்னு ஒன்று இருக்கும்ல பழைய செட்டு பொறுக்கிகள். அந்த அந்த பழைய செட்டு பொறுக்கிகள் ஸ்டாலின் அப்படி அதை மெயின்டைன் பண்ணுவார். அதில் வந்து கொஞ்சம் மிஸ் அவுட் ஆனது எதுனாக்க இது என்ன நின்னுக்கு நான் 5 படுத்துக்கு நான் 10 ஏங்க அவர் தான் விருப்ப மனுவே தாக்கல் செய்யலைங்க. பொன்முடியை தானே சொல்றீங்க நீங்க? அது பையனுக்கு தான் கொடுத்துட்டாங்களே. கொடுத்துட்டாங்க. வின்-வின் இந்த சிச்சுவேஷன். பொறுக்கியோட போய் சேர்ந்துக்கன்றாங்க. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் பொறுக்கிங்களோட சேர்ந்துக்கங்கப்பா. நம்ம பொறுக்கினதெல்லாம் போறோம் அப்படின்னு ஸ்டாலின் ஏங்க சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல திமுக, அதிமுக, தாவேகா, நாத்தாக்கா எல்லாருமே ஓட்டு பொறுக்கிங்க தான். ஸோ எல்லாருமே பொறுக்கிங்க தான். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டு பொறுக்கிகள் இருக்கட்டும். ஆ. இது பொம்பளை பொறுக்கிலும் எல்லா பொறுக்கியும் இவங்க இருக்காங்களே. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு தராமல் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் கட்சியில் இருந்தாலும் ஜெயிச்சு காட்டியிருந்தாலும் சர்வாதிகார போக்கூட அயன் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான முடிவெடுத்து பல பேரை ஒத்தி வச்சிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அவர் ஒரு சர்வாதிகாரின்ற நிரூபிச்சிருக்காரு. அதை பார்த்தீங்களா? இல்லை அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய சர்வாதிகாரம்ன்றத நீங்கள் எங்கே காமிச்சிருக்கணும்? நீங்கள் நியாயமாக காவல்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் காமிச்சிருக்கணும். உங்களுடைய சர்வாதிகாரத்தை வேற எங்கே காமிச்சிருக்கணும்? நிர்வாகத்தில் காமிச்சிருக்கணும். அதிகாரிகள்கிட்ட நீங்கள் காமிச்சிருக்கணும். அங்கெல்லாம் காட்டாமல் அப்பாவி மக்கள்கிட்ட காமிச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு 5 வருஷம் முட்டு கொடுத்த கூட்டணி கட்சிகள்கிட்ட காமிச்சு என்ன பிரயோஜனம்? அதாவது வேறு வழியே இல்லை அவங்களுக்குன்ற நிலையில் தேர்தல் அறிவிச்சாச்சு. வேறு வழியே இல்லை, எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் அவங்கள்ட்ட காமிக்கிறத ஒரு பெரிய பெருமையாது. அதனால சர்வாதிகாரம் இல்லைங்கிறீங்களா இது? வேறு என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே. இந்த நேரத்தில் நம்ம தான் திமுக பற்றி பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு தொகுதியில் சுந்தர்சி அவர்கள் நிற்க போகிறதா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அரண்மனை 6 வராது அப்படிங்கிற அந்த வருத்தமான செய்தியோட இந்த இன்டர்வியூ நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க எப்படி பார்க்குறீங்க? பேய்னாலும் கொஞ்சம் கிளுகிளுப்பான பேயாக காட்டியிருக்காருங்க அவர். அந்த மாதிரி அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா யாரும் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறது? எனக்கு என் கவலை. மிக்க நன்றி கிஷோர். நன்றி.